செய்திக்கு ஆதாரமாக எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த வார்த்தையை மையமாக வைத்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 4 விதமான அறிக்கைகளை பற்றி இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. உங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி, உங்கள் எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு அன்பானவர்களே, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 4 விதமான அறிக்கைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் அறிக்கை செய்கிறதில் நாம் உறுதியாய் இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறபடினால் அந்த அறிக்கைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற ஸ்தோத்திர நம்பிக்கையோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 4 விதமான அறிக்கைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, முதலாவது அறிக்கை என்ன அறிக்கை என்று சொன்னால் பாவ அறிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது அறிக்கை என்ன அறிக்கை? பாவ அறிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன அறிக்கை? பாவ அறிக்கை. யோவான் தன் நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக உபதேசங்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு அநேக உபதேசங்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை ஒரு மனிதனுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி போதிக்கிற அநேக உபதேசங்கள் தேசத்திலே மலிந்து விட்டது. தேவ பிள்ளைகள் சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. நான் வாசித்த வசனத்திலே முதலாவது அறிக்கை பாவ அறிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை அறிக்கை பண்ணுகிற அறிக்கை. ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. நான் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. நம்முடைய பாவத்தை நாமே மன்னித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய பாவத்தை மன்னிக்க நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை பிஷப் மன்னிக்க முடியாது. நம்முடைய பாவத்தை பாதர் மன்னிக்க முடியாது. நம்முடைய பாவத்தை பாஸ்டர் மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிப்பது மனுஷகுமாரன் மாத்திரமே. இயேசு மாத்திரமே பாவங்களை மன்னிக்கிறவர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்றால் இயேசு மாத்திரமே. அதற்காக அவர் பிறந்தார். பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு பிறந்தார். ஸ்தோத்திரம். பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரம் அதிகாரம் இருக்கிறது.
அப்ப முதலாவது அறிக்கை என்ன அறிக்கை என்று சொன்னா பாவ அறிக்கை. எத்தனை பேர் பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறோம்? தமிழ்ல தாங்க கேட்கிறேன். எத்தனை பேர் பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறோம்? அல்லேலூயா. சிலருக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். இந்த பாவ அறிக்கை செய்வதனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? இந்த 4 அறிக்கைகள் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? இந்த அறிக்கை நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆவலாய் கவனியுங்கள். ஸ்தோத்திரம். எல்லா மனிதனும் பிறக்கும் போது பாவியாகத்தான் பிறக்கிறான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு மனிதன் வந்து இயேசு தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாவி என்கிற ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த கருமையானவர்களே, இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர். நாம் எல்லாம் பாவிகளா இருக்கிறோம். இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்தால், இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்தால் இந்த பாவத்தை எல்லாம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிறாரா? இருந்தாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவ அறிக்கை. இப்போது நான் பாவ அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராயில் இருப்பீர்களா? இதுவரைக்கும் நான் பாவ அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். பாவத்தை எத்தனை முறை அறிக்கை செய்ய வேண்டும்? வார வாரம் பாவ அறிக்கை செய்ய வேண்டுமா? மாதம் மாதம் பாவ அறிக்கை செய்ய வேண்டுமா? எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பெல்லாம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும்? கொஞ்சம் பேசுங்க. வார வாரம் பாவ அறிக்கை செய்யலாமா? வார வாரம் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. மாதம் மாதம் வார வாரம் பாவ அறிக்கை செய்வது சாத்தியமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஒரே தடவை நமக்கு சிலுவையிலே அவர் பலியானார். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று விசுவாசித்து பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார். அல்லேலூயா. இந்த பாவ அறிக்கை நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பாவ அறிக்கை ஒரே ஒரு தடவை தான் பாவ அறிக்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டால் உண்மையாய் என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் என்கிற நிச்சயம் இருக்கும். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாவ அறிக்கை என்பது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒரு இரக்கத்தை கொண்டு வருகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். கோபமா இருக்கிற தேவன் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார், நம்மேல் சாந்தமாய் இருக்கிறார், நம்மேல் அன்பாய் இருக்கிறார், நம்மேல் கரிசனையாய் இருக்கிறார். காரணம் என்ன? நான் பாவி என்கிற உணர்வு எனக்குள் வந்தது. இந்த பாவத்தை மன்னிக்க இயேசு ஒருவரால் முடியும் என்று நான் நம்பினேன். அவர் இரட்சகர் என்று நம்பினேன். என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தேன். என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டேன். அதனால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டேன். அல்லேலூயா. அப்ப பாவ அறிக்கை ஒரு மனிதனுக்கு தேவனுடைய இரக்கத்தை கொடுக்கிறது. ஆண்டவருடைய இரக்கத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மேல் இரக்கமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் என்மேல் இரக்கமா இருக்கிறார். ஆண்டவர் என்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் என்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். பாவ அறிக்கை இரக்கத்தை கொண்டு வருகிறது. தெய்வத்தின் இரக்கத்தை நமக்கு வாங்கி தருகிறது பாவ அறிக்கை. ஸ்தோத்திரம். மறுபடியும் பாவ அறிக்கை செய்து, பாவம் செய்து, பாவத்தை அறிக்கை செய்து மறுபடியும் இயேசுநாதரை சிலுவையில போய் அடிக்க கூடாது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவத்தை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா
பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு மறுபடி நீ பாவம் செய்யக்கூடாது. விசுவாசிகளுக்குள் பாவம் இருக்கிறதா? நீ பாவம் செய்கிறாயா? நீ மறுபடி இயேசுநாதரை சிலுவையில் அடிக்கிறாயா? அப்படியானால் வானத்திலிருந்து தேவ கோபாக்கினை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பாவி என்று உணர்ந்தேன், பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு என்று அறிந்தேன், பாவத்தை அறிக்கையிட்டேன், இரக்கத்தை பெற்றுக் கொண்டேன். இப்ப கிருபையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாவ அறிக்கை என்பது முதலாவது இரக்கத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவ அறிக்கை இரக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். ரோமர் 10:10 வாசிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அறிக்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பாவி என்று நீ அறிந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்யாத பட்சத்தில் ஆண்டவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அறிக்கை செய்வதனால் நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பை சுதந்தரிக்கிறோம். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நீ பாவி என்று நீ பாவ அறிக்கை செய்யும் போது அதனால் தேவன் தருகிற ரட்சிப்பை நீ சுதந்தரித்துக் கொள்கிறாய், ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறாய். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ரட்சிப்பு விலையேற பெற்றது. ரட்சிப்புக்கு விலை கொடுத்து ரட்சிப்பு வாங்க முடியாது. பணம் கொடுத்து ரட்சிப்பு வாங்க முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, கிருபையினால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை இரண்டாவது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. பெரிய ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரலோகத்திற்கு நுழைகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு திறவுகோல் கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவர்களே, சத்தியத்தை அறிந்தவர்களே, உள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லுகிற விதத்திலே கர்த்தர் நம்மை ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்திருக்கிறார். பாவ மன்னிப்பு இரக்கத்தை கொண்டு வருகிறது. பாவ மன்னிப்பு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. பாவ மன்னிப்பு பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், பிரைஸ் தி லார்ட், மார்க் எழுதின சுவிசேஷத்துல அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். மத்தேயு 3:6, மார்க் 1:5 வாசிக்கிறோம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாவத்தை அறிக்கை செய்யும் போது ஞானஸ்தானம் என்கிற நீதிக்குள் உள்ளே பிரவேசிக்கிறோம். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அடிப்படை சத்தியத்தை போல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு விசுவாசியா நீ இருந்தன்னா, நீ முதல்ல ஆண்டவருக்குள்ள வரும்போது, நான் பிறப்பிலே கிறிஸ்தவன், நான் வளர்ப்பிலே கிறிஸ்தவன், எனக்கு பாவ அறிக்கை அவசியம் இல்ல, பாவத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல அவசியம் இல்லைன்னு நீ வாழ்ந்தேன்னு சொன்னா நீ பரலோகத்தை இழந்துருவ. நீ பரம்பரையா நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் நீ பிறந்தவளாய் இருக்கலாம். ஆனால் பிறக்கும் போது நீ பாவியாய் பிறக்கிறாய். பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்தை கண்டிப்பாய் மன்னிக்கிற கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டும். பாவத்தை மன்னிக்கிற இயேசு உன் வாழ்க்கையில வர வேண்டுமானால் உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இரக்கம் கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. ஞானஸ்தானம் என்கிற அந்த சத்திய நீதிக்குள் நாம் உள்ளே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே நேரம் பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம், ஆண்டவர் நம்மை இப்ப கிருபையா மன்னித்தார். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருங்க அப்படி விசுவாசிக்கிறீங்க? பாவம் மன்னிக்கப்பட்டு என்னை பரிசுத்த நீதிமானாய் கர்த்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். நீதியை அடைந்திருக்கிறோம். நீதி பெற்றிருக்கிறோம். நீதிக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாவ அறிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம்.
அருமையானவர்களே, பரிசுத்த வேதத்தை வாசித்து பார்க்கும் போது இப்போ எரிகோ வீதியில ஆண்டவர் போறார். சகேயு என்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் வேகமா ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்க விரும்பினான். ஒரு காட்டத்தி மரத்திலே சகேயு ஏறினான். உயரமான ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு அந்த வழியா போறாரு. அந்த வழியா போன இயேசு அண்ணாந்து பார்க்கிறாரு. சகைவை பார்த்து சொல்றாரு, சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும்பா, அவன் வீட்டில் நான் தங்கணும், இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த சகைவு என்ன செய்தான்? இறங்கி வந்தான். உடனே இறங்கி வருகிறான். அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்ப சகைவு யாருங்க? பாவியான ஒரு மனுஷன், பாவம் நிறைந்த ஒரு மனிதன், பாவம் செய்த ஒரு மனிதன், ஐஸ்வர்யவானான ஒரு மனிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அந்த காட்டத்தி மரத்தில் ஏறினான். கர்த்தர் அவனை கண்டார். நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். வேகமா இறங்கி வராங்க. வேகமா இறங்கினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை அழைத்து கொண்டு போனார். இப்போ இயேசுவை பார்த்த உடனே பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்கிற உணர்வு சகைவுக்குள்ள வருகிறது. இயேசுவை பார்த்த உடனே பாவ உணர்வு வருகிறது. அவரா சொல்லலங்க, அவனா சொல்றான். என்ன சொன்னா? சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் நான் திரும்ப செலுத்துகிறேன். அவன் பாவ அறிக்கை செய்கிற, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, என் ஆசியை நான் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். யாரிடத்தில் ஆகிலும் நான் அநியாயமாக வாங்கினால் நாளத்தனையா நான் திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவரே, பாவ உணர்வு வந்து பாவத்தை அறிக்கை செய்கிறான். பாவத்தை அறிக்கை செய்த பிற்பாடு அடுத்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பாவத்தை என்றைக்கு அறிக்கை செய்கிறானோ அன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். ரட்சிப்பு உண்டா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இரக்கத்தை பெற்றிருக்கிறோமா? பாவ மன்னிக்கப்பட்டவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றது போல பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு அடையாளமாய் கிறிஸ்துவோடு கூட நல்மன சாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோமா? ஒரு மனுஷனுக்கு பாவ அறிக்கை ரொம்ப அவசியம். மீண்டும் சொல்லுகிறேன், பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. எங்கே நடைபயணம் போனாலும் பாவத்தை மன்னிப்பதற்கு வழிவாசல் கிடையாது. எத்தனை ஊர் ஏறி இறங்கினாலும், எத்தனை மலைகளுக்கு போனாலும், எத்தனை கடல் தாண்டி போனாலும் பாவங்களை மன்னிக்க எந்த அதிகாரமும் இல்லை, எந்த மனுஷனுக்கும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. பாவத்தை மன்னிக்க ஒரே ஒருவரால் தான் முடியும். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எங்க போய் தண்ணீரில் மூழ்கினாலும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆண்டவரை விட்டு விட்டு எந்த இடத்துக்கு போனாலும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நான் தைரியமாய் சொல்லுகிறேன். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்ப இந்த பாவ அறிக்கை நாம் செய்து இந்த பாவ அறிக்கையினால் ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு இன்னைக்கு சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுவரை யாராயிலும் எனக்கு பாவ அறிக்கை அவசியமில்லை என்று நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் மனங்கசந்து தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை பண்ணி இரக்கத்தை, ரட்சிப்பை, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பாவத்தை அறிக்கையிட்டதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நெகேமியாவிலே ஒரு ஜாமம் வரைக்கும் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டார்களா? ஒரு ஜாமம் வரைக்கும் தங்கள் பாவத்தை அறிக்கை. ஒரு ஜாமம்னா எத்தனை மணி நேரங்க? 3 மணி நேரம் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினதாக நாம் நெகேமியா 9:3 வாசிக்கிறோம். ஒரு ஜாமம் வரைக்கும் பாவத்தை அறிக்கையிட்டார்கள். அப்ப முதலாவது வேதத்திலே சொல்லப்பட்ட அறிக்கை பாவ அறிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இரண்டாவது ஒரு அறிக்கையை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். அது நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். சரி, இப்ப வசனம் சொல்லுகிறது, அதிகாரிகளிலும் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை எதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள்? எதை? எதை? விசுவாசத்தை. விசுவாசத்தை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இப்ப கவனிங்க. இப்போ விசுவாசித்தார்கள். விசுவாசித்தார்கள். விசுவாசம் உள்ள இருக்கு. ஆனா விசுவாசத்தை என்ன செய்யல? விசுவாசத்தை என்ன செய்யல? அறிக்கை செய்யல. விசுவாசம் இருக்கு. இப்ப பாருங்களேன், நடந்த சம்பவத்தை அவர்கள் பார்த்தார்கள். நடந்த கிரியைகளை பார்த்தார்கள். அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆனா விசுவாசம் வைத்தவர்கள் விசுவாசத்தை என்ன செய்யல? அறிக்கை செய்யல. இரண்டாவது அறிக்கை விசுவாச அறிக்கை. ஐயா, விசுவாசிக்கிறேன், இயேசு ஒருவர் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். பிசாசு விசுவாசிக்கிறான். இயேசு ஒருவர் உண்டு என்று சொல்லி பிசாசு என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். இயேசு ஒருவர் உண்டு என்று சொல்லி எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இப்ப எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்கு. இயேசு ஒருவர் இருக்கிறாங்கிற விசுவாசம் இருக்கு. விசுவாச அறிக்கை இருக்கா? விசுவாச அறிக்கை உண்டா? ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்து விட்டால், விசுவாசத்தை செயல் வடிவிலே காட்ட துவங்கிவிட்டால், விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து விட்டால் என்ன செய்து விடுவார்கள்? ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளி விடுவார்கள். ஜெப ஆலயத்துக்குள்ள உனக்கு சீட்டு கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால எல்லாரும் விசுவாசம் வைத்தார்கள். ஆனா விசுவாச அறிக்கை யாருமே செய்யல. நீங்க இதே பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 9:22. அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவன் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. என்ன கட்டுப்பாடு? இயேசுதான் கிறிஸ்துன்னு சொன்னா, இயேசுதான் இரட்சகர்னு சொன்னா நீ ஜெப ஆலயத்துக்குள்ள வர முடியாது. ஸ்தோத்திரம். இப்போ அன்றைக்கு இருந்த அநேக அதிகாரிகள், அன்றைக்கு இருந்த அநேகருக்குள்ள இயேசு அப்படின்னு விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துன்னு விசுவாசம் வச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யாமல் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கு, விசுவாச அறிக்கை இல்ல. ஐயா, விசுவாசம் இருக்கு, விசுவாச அறிக்கை இல்ல. இயேசு கிறிஸ்து என்று சொல்ல, இயேசு கிறிஸ்து என்று சொல்வதற்கு துணிவில்லை. இயேசு உலக இரட்சகர் என்று சொல்ல துணிச்சல் இல்ல. விசுவாசம் இருக்கியா? இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அது வருகிற என்ன ஆவி? வசனத்தை புடிங்க. என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவின் ஆவி.
இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனுடைய ஆவி அல்ல, அது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, விசுவாசிகளா இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை பத்தி அறிந்திருக்கிறோம், அவர் செய்த நன்மையை பத்தி அறிந்திருக்கிறோம், அறிக்கை செய்கிறோமா? ஏங்க சாட்சி சொல்றோம்? ஏன் சபையில சாட்சி? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தாருங்கிற ஒரு அறிக்கை சொல்லுகிறோமே, எதற்கு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு சொல்லி அப்படியே உள்ள வச்சிட்டு போகிறதுக்கு அல்ல. ஒரு விசுவாசிக்கு, ஒரு சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பாய் விசுவாச அறிக்கை அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு சொன்னார், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவனை நானும் தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாதிருப்பேன். மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை தூதர்களுக்கு முன்பாக நான் மறுதலிப்பேன். அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, விசுவாசம் உள்ள இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாச அறிக்கை இல்லைங்க. விசுவாசம் இருக்கு, விசுவாச அறிக்கை இல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இப்ப பாருங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அதுக்கு முன்னால ஒரு அற்புதம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் நடக்கிறது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். மந்திரவாதியான 7 பேர் வந்து பவுலை போல இவனும் பிரசங்கம் பண்ணி பிசாசை துரத்துவேன்னு சொல்லி வந்தான். பொல்லாத ஆவி அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை நோக்கி, எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இதை பார்த்த எபேசிலே குடியிருந்த யூதர்கள், கிரேக்கர்கள் எல்லாருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. பாருங்க அடுத்த வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. அந்த அறிக்கை இட்டார்கள் என்கிற வார்த்தைக்கு அடையாளமாக தாங்கள் இந்த பூமியிலே மேன்மையா எண்ணிக் கொண்டிருக்கிற மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய மாய வித்தையினாலே ஜனங்களை பிரமிக்க பண்ண காரணமாய் இருந்த மந்திர புஸ்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக அதை தீக்கொளுத்தினார்கள், சுட்டரித்தார்கள், அதை அறிக்கையிட்டார்கள். இந்த மந்திரம் ஒன்றுக்கு உதவாதையா, இந்த புத்தகம் ஒன்றுக்கு உதவாது, இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக இதை தீக்கொளுத்தி இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. விசுவாசித்தவர்களில் அநேகர் என்று பைபிள் சொல்லுகிறது. இது எப்படி நடக்க அப்படின்னா, பாருங்க அந்த 19ஆம் வசனத்துல, மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக, அந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாருக்கும் முன்பாக அதை என்ன செய்தார்கள்? சுட்டரித்தார்கள். எல்லாருக்கும் முன்பாக அறிந்த இயேசுவை, அவர்கள் அறிந்து கொண்ட இயேசுவை, விசுவாசம் வைத்த இயேசுவை எல்லாருக்கும் முன்பாக அறிக்கையிட்டார்கள். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? குடும்பத்துக்கு முன்னால ஆவிக்குரியவன் சொல்ல சிலருக்கு வெட்கம். ரட்சிக்கப்படாத குடும்பத்தை சார்ந்தவர்களை பார்க்கும்போது தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு வெட்கம். ஆவிக்குரியவள் என்று சொல்வதற்கு அநேகருக்கு வெட்கம். பைபிளை தூக்கி ஆலயத்துக்கு வர அநேகருக்கு வெட்கம். இந்த பைபிளை நீ கொண்டு வந்துரு, சர்ச்சில் வந்து நான் வாங்கிடுதேன்னு சொல்றேன். எத்தனை பேருங்க இருக்கீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெட்கம். எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும் இயேசுவை கிறிஸ்துவென்று அறிக்கை பண்ண அறிந்த விசுவாசம் வைத்திருக்கிற இயேசுவை எந்த இடத்திலும் அறிக்கை செய்வோமானால் அந்த அறிக்கையானது, விசுவாச அறிக்கையானது அநேக ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரப்போகிறது. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா?
அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. அவர்கள் அவருடைய ஜனம் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. ஆனபடினாலே தேவனும் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு வெட்கப்படல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப விசுவாச அறிக்கை ரொம்ப அவசியம். விசுவாச அறிக்கை. இப்போ எதை வேண்டுமானாலும் ஆண்டவர்ட்ட, இப்ப நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை இயேசு சம்பாத்தியம் பண்ணி வச்சிட்டார் சிலுவையில. நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆயத்தமாக இருக்கிறது. நமக்கு வேண்டிய நன்மைகள் ஆயத்தமாக இருக்கு. இப்ப நம்ம வேலை என்ன வேலைன்னா சுதந்திரித்துக் கொள்ற வேலை தாங்க நம்ம வேலை. இப்ப எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறது அப்படின்னா, கர்த்தர் தந்த விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே தான் எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியும். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற அனைத்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எதன் அடிப்படையிலே? விசுவாசத்தின் அடிப்படையில. அது தெய்வீக சுகமா இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது எந்த நன்மையாக இருக்கட்டும், எதை வேண்டுமானாலும், அது வேலையாக இருக்கட்டும், உலக காரியமாக இருக்கட்டும், எதை வேண்டுமானாலும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு முன்னால வச்சிருக்கிற ஒரே வழி என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. இப்போ சில நன்மைகளை நான் விசுவாச அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? இதுவரைக்கும் நாம் காணாத நன்மைகள், இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாத நன்மைகள், இதுவரைக்கும் கண்டிராத நன்மைகளை நாம் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கால கட்டத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. பாருங்க, எதை வேண்டுமானாலும் விசுவாசத்தினாலே தான் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். எப்படி? ஸ்தோத்திரம். இப்போ ஆசீர்வாதம் இல்லைங்க, தரித்திரமா இருக்கு, ரொம்ப தரித்திரம். இப்போ நீ விசுவாசிக்கணும். என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற சிலுவையிலே என் தேவன் எனக்காய் தரித்திரரானார். என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? அவர் மேல் இருந்த ஆசீர்வாதத்தை என் தலையில வச்சுட்டு என் மேல் இருந்த சாபத்தை அவர் எடுத்துட்டாரு. அவர் மேல் இருந்த ஆசீர்வாதம் என் மேல இருந்த சாபம் அவர் மேல. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள். நம்ம எல்லாம் யாருன்னு அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனி சொல்லுங்க, நான் தரித்திரன், நான் தரித்திரன், நான் தரித்திரன் என்று சொல்லாமல் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் இனி தரித்திரன் அல்ல. அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய வாயிலிருந்து வருகிற விசுவாச அறிக்கை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன, நான் ஒரே தரித்திரம், நான் எங்க நல்லா இருக்க போறேன், நான் எங்க ஆசீர்வாதமா இருக்க போறேன், நான் என்னால இப்படித்தான் தோத்திரம் இப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்வதற்கு மாறாக உங்க வாயின் வார்த்தைகள் உங்களை விசுவாச அறிக்கை செய்யக்கூடாதபடி தடுக்கிறதுனால அநேக ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியல. ஆசீர்வாதம் ரெடியா தான் இருக்கு. இப்ப சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சுகம் இல்லையா? ஆண்டவர் சுகத்தை தந்தார்னு அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளால் நான் சுகம் பெற்றேன் என்று அறிக்கை பண்ணுங்க. அப்படியே காய தழும்புகளால் ரத்தத்தினால் நான் சுகத்தை பெற்றேன் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தரித்திரத்தில் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட என்று அறிக்கை பண்ணுங்க. எந்த நன்மை வேணுமோ அந்த நன்மையை ஆண்டவர் தந்தார் என்று சொல்லுங்க. தராத ஒன்றை ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அதுதான் ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்க விசுவாசிக்கணும். நீங்க என்னாலும் கடன் பாரத்திலே முங்கி இருப்பது தேவ சித்தம் அல்ல. என் கடனை எல்லாம் ஆண்டவர் மன்னித்துட்டாருன்னு சொல்லுங்க. என் கடன் பாரம் எல்லாம் என்னை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லுங்க. தோத்திரம். இது ஒரு படி மேல போய் விசுவாச தரத்தை உயர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். நீ ஆண்டவருடைய சமூகத்துல கடக்காரன் அல்ல, நீ ஐஸ்வர்யவான். நீ தரித்திரன் அல்ல, நீ ஐஸ்வர்யவான். நீ கடக்காரன் அல்ல, நீ தரித்திரன் அல்ல. கர்த்தருடைய நல்ல நிலையில கர்த்தர் உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, நீ விசுவாச அறிக்கை செய், விசுவாச அறிக்கை செய். உனக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா உன் விசுவாசத்துக்குள்ள உயிர் இருந்தா போதும், உன் விசுவாசத்துக்குள்ள ஜீவன் இருந்தா போதும்.
எல்லாம் போயிட்டு யோபுக்கு விசுவாசம் மாத்திரம் போகல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துல ஜீவன் இருக்கிற வரைக்கும், அந்த விசுவாச அறிக்கை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், நம்மை கர்த்தர் வாலாக்காமல் கீழாக்காமல். எத்தனை பேருக்கு விளங்குது? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. உன்னை உருவாக்குவாருங்க அவர். உன்னை உருவாக்குவாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரு. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரு. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்யணும். உங்க சரீர பலவீனம் உங்களை விட்டு மாறிட்டு விசுவாசிங்க. உங்க பலவீனம் உங்களை விட்டு மாறிட்டு, உங்க வியாதி உங்களை விட்டு நீங்கிட்டு, ஸ்தோத்திரம், உங்க தரித்திரம், உங்க கடன் சுமை உங்களை விட்டு நீங்கிட்டு, உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பாரங்களும் கவலைகளும் உங்களை விட்டு நீங்கிட்டு, ஆண்டவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார். கர்த்தருடைய சமாதானப்படுத்துகிறார். என் தொழிலை ஆசீர்வதிக்கிறார், என் வீட்டை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை அவசியம், அவசியம், அவசியம். விசுவாசம் உள்ள இருந்து அறிக்கை செய்யப்படாத விசுவாசம் நமக்கு வேண்டாம். எதை கர்த்தர் நமக்கு தருவார் என்று எதிர்பார்க்கிறோமோ, எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அதை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தந்தார்னு சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார். உனக்கு திருமணமாகி குழந்தை இல்லையா? கர்த்தர் குழந்தையை தந்தார்னு இன்னையிலிருந்து அறிக்கை பண்ணு. இன்னையிலிருந்து அறிக்கை பண்ணுங்க. அவிசுவாசத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கர்த்தர் தருவார். வேலை இல்லையா? கர்த்தர் வேலையை தந்தார்னு அறிக்கை பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்ல வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். அது விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். அது தேவனிடத்திலிருந்து நமக்காய் வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நமக்கு தந்த பெரிய ஆயுதமே விசுவாசம் தான். அல்லேலூயா. எங்கேயும் போய் தலையை கொடுக்க வேண்டாம். எங்கேயும் போய் நம்ம முட்டி மாற வேண்டாம். இருக்கிற இடத்துல அறிக்கை செய்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஒரு புஸ்தகத்திலே ஒரு மனிதனை குறித்து நான் வாசித்தேன். அமெரிக்க தேசத்திலே ஒரு பெற்றோருக்கு ஒரு மகன் பிறந்தான். பிறக்கும் போதே அவனுடைய இருதயம் ரொம்ப சிறுசா இருந்துச்சாம். பிறக்கும் போதே அவனுடைய இருதயம் ரொம்ப சிறுசா இருந்துச்சாம். இருதயம் சிறுசா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு சரீரத்தில் வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டதாம். 8 வருஷங்கள் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்த்தார்களாம். 8 வருஷங்கள் வளர்த்தார்களாம். ஆனால் குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருந்தபடினாலே பெற்றோர்களுக்கு ரொம்ப விரக்தி ஆகி வீட்டுக்கு வருகிற போதகர்களை பார்த்து சொன்னார்களாம், அந்த குழந்தையை தேவன் எடுத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்களாம். குழந்தைக்கு அறிவு இருந்தது, ஆனால் சரீரத்திலே வளர்ச்சி இல்லாததுனால இதை கேட்ட போது குழந்தைக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததாம். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பாட்டியானவள், பெற்றோர்களே இப்படி சொல்லுகிறார்களே என்று சொல்லி அந்த பிள்ளையின் மேல் வைத்த பாசத்தினாலே நான் இந்த பிள்ளையை கொண்டு போய் வளர்க்கிறேன் என்று சொல்லி அந்த பாட்டி அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் வளர்க்க ஆரம்பித்தார்களாம். அவர்கள் 8 வருஷம் வளர்த்தார்கள். 8 8 16 வயது. ஆனா குழந்தைக்கு 3 வயதை போல் வளர்ச்சி இல்லாமல் குழந்தை அப்படியே படுத்திருக்கிறதா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாட்டிக்கு ரொம்ப சங்கடமா போய்விட்டது. பாட்டி ஒவ்வொரு நாள் ஜெபத்திலே சொல்ல ஆரம்பித்தார்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற குழந்தையை நான் பார்க்க விரும்பவில்லை. இந்த குழந்தையை நீ பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் என்று பாட்டியும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்களாம். குழந்தையினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஒரு நாள் எதேச்சையாக ஒரு தேவ ஊழியக்காரர் வந்தாராம். இந்த குழந்தையை பார்த்து சொன்னாராம், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது, நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த குழந்தை சொன்னதாம். அப்படியானால் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தை இந்த பிள்ளையுடைய இருதயத்திலே ஊற்றிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார். குழந்தைக்கு 16 வயது இருந்தாலும் ஸ்தோத்திரம், 3 வயது குழந்தையை போல் இருக்கிற வளர்ச்சியற்ற அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் என்கிற எண்ணம் ஒவ்வொரு நாளும் மேலோங்கி வந்ததாம். ஒரு நாள் திடீரென்று தரிசனத்திலே ஆண்டவர் காட்சி அளித்தாராம். அவனை பேர் சொல்லி அழைத்தார். அவனை பேர் சொல்லி அழைத்து, வருகிற ஞாயிற்றுக்கிழமை
16 வயது நிரம்பிய வாலிபன் வஸ்திரம் அணிந்து போவது போல நீ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நீ ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி அந்த குழந்தையோடு கர்த்தர் பேசினாராம். பேசிவிட்டு மறைந்து விட்டார். குழந்தைக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 16 வயது நிரம்பிய வாலிபன் போடுகிற வஸ்திரத்தை வாங்கியாக வேண்டும் என்று சொல்லி பாட்டியை பார்த்து சொன்னானா, எனக்கு 16 வயது வாலிபன் போடக்கூடிய வஸ்திரத்தை எனக்கு தாருங்கள், எல்லா உடைகளையும் எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னானாம். பாட்டி நினைத்தாளா, பிள்ளை சாக போகிற நேரம் வந்து விட்டது, ஆனபடினாலே வஸ்திரத்தை கேட்கிறான், இந்த கடைசி நேரத்தில் ஆகிலும் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பாட்டி வஸ்திரத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா. ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அதிகாலையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது குழந்தை. இன்றைக்கு நிச்சயமாய் நான் ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொல்லி குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே மறுபடியும் கர்த்தர் தரிசனமானாராம். அவனை பேர் சொல்லி அழைத்தாராம். நீ எழும்பு என்று சொன்னபோது இந்த சத்தத்தை கேட்ட உடனே சூம்பி போன உறுப்பாக இருந்த பிள்ளையினுடைய சரீரம், கால்கள் எல்லாம் அப்படியே வளர ஆரம்பித்ததா, அப்படியே வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஒரு இமை பொழுதுல கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஒரு 16 வயது வாலிபன் நிற்பது போல் உயரமாய் நின்றானாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறி உலகமே போற்றப்படுகிற பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாய் அமெரிக்கா தேசத்திலே திகழ்ந்த ஹென்னத் ஹேகின் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை பற்றி தான் இப்போது நான் சொல்லி இருக்கிறேன். அவர் நீண்ட காலம் ஜீவனோடு இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, விசுவாசம் என்பது ஒன்றுமில்லாவிலிருந்து ஒன்றை உருவாக்க ஆரம்பிக்கிறது. சரீரம் சும்பி போனாலோ, கைகள் கால்கள் சும்பி போனாலோ, ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்தும் போது, அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது, ஆண்டவர் நினைத்திராத காரியத்தை, எதிர்பார்த்திராத காரியத்தை நமக்கு செய்ய நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நல்ல விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது விசுவாச அறிக்கை, வேகமாய் சொல்லுகிறேன். மூன்றாவது வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5:16. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்துக்காக 16 வாசிப்போம். 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அல்லேலூயா. முதலாவது பாவத்தை அறிக்கையிட வேண்டும், இரண்டாவது விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும், மூன்றாவது குற்றங்களை அல்லது குறைகளை அறிக்கையிட வேண்டும். யாரு அறிக்கையிட வேண்டும்? ஒருவருக்கொருவர். அல்லேலூயா. சபைக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, ஒருவருக்கொருவர். ஒருவருக்கொருவர். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருக்குமானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் பாவத்தை மன்னிக்கிறது அல்ல. பாவத்தை மன்னிக்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா ஒருவருக்கொருவர் என்னத்தை மன்னிக்கலாம்? குற்றங்களை மன்னிக்கலாம், குறைகளை மன்னிக்கலாம். நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? குறை உள்ளவர்கள். அப்ப குறைகளை மன்னிக்கலாம், குற்றங்களை மன்னிக்கலாம். இப்ப ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமாக்கும்படிக்கு, நீங்கள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அல்லேலூயா. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதை ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் தான் ஊக்கமான ஜெபமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஊக்கமான ஜெபம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ முதலாவது அறிக்கை பாவ அறிக்கை, இரண்டாவது அறிக்கை விசுவாச அறிக்கை, மூன்றாவது அறிக்கை குற்றங்களை அறிக்கை செய்வது. அப்ப ஒருவர் பேரிலே ஒருவருக்கு குறை இருந்தால் ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னித்து ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இயேசு என்ன சொன்னார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 5:23.
ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. இந்த வசனத்தை வீட்டுல போய் 2-3 தடவை வாசித்து பாருங்க. அதுக்குள்ள இருக்கிற ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். உடனே காணிக்கையை போடாதப்பா. பலிபீடத்துல முன்னால உன் காணிக்கை வச்சிட்டு அப்புறம் நீ யார் குறை இருக்கிறது யார் உன் பேரில் சொல்லுகிறார்களோ அங்கே போய் அவனோடு ஒப்புரவாகி பின்பு என்ன செய், காணிக்கையை செலுத்துன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் வாசிப்பதற்காக மாத்திரமல்ல, நம் கை கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்றார். அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு ஆரோக்கியம், அது நமக்கு சொஸ்தமடையும்படிக்கு தேவன் தந்த பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ குறைகள் இருக்கத்தான் செய்யும், குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். குறை இல்லாத மனிதன் இல்ல, குற்றம் இல்லாத மனிதன் இல்ல. குடும்பம் என்றால் குறை இருக்கும், மனிதன் என்றால் குறை இருக்கும். ஆனால் அந்த குறைகளை குற்றங்களை நாம் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. குறைய நீ அப்படியே ஊதி பெருசாக்குறது அல்ல, சின்ன குறைய ஊதி 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 பெருசாக்கி ஸ்தோத்திரம். அதை பார்த்து ரசிக்கிற ஆளா இருக்காத. நமக்கு நிறைய பேருக்கு அடுத்தவர்கள் மேல் இருக்கிற குறைய பார்ப்போம், நமக்குள் இருக்கிற குறைய பார்க்கவே மாட்டோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நம்ம கண்ணில் என்ன இருக்கா? நம்ம கண்ணில் என்ன இருக்கு? உத்தரம். அடுத்தவன் கண்ணில் என்ன இருக்கு? தூசி இருக்கு. இங்க பெரிய உத்தரவே இருக்கு, அங்க தூசி இருக்கு. நம்ம இத பார்க்க மாட்டோம். அடுத்தவன் கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை, அந்த தூசியை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குறை இல்லாத மனிதன் இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், சபை, கர்த்தர் தந்த சபை யாராலும் அழிக்க முடியாது. கர்த்தர் தந்த சபை யாராலும் நிர்மூலமாக்க முடியாது. இந்த சபை பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் கட்டின சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயிப்பதற்காக கர்த்தர் பூமியிலே ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இதுல இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் 100% நிறைவுள்ளவர்கள் சொல்லல. குறை இருக்கும், குற்றங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருந்தால், குற்றங்கள் இருந்தால், குற்றத்தை அறிக்கை பண்ணிட்டு நீ ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துக்கு பேரு ஊக்கமான ஜெபம், அது பலனுள்ள ஜெபம். அந்த ஜெபத்தை செய்யும் போது அதுல சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை சுதந்திரிப்பாய்னு யாக்கோபு நிருபக்காரர் எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப முதல்ல பாவ அறிக்கை, இரண்டாவது விசுவாச அறிக்கை, மூன்றாவது குற்றங்களை அறிக்கை செய்கிற அறிக்கை. ஸ்தோத்திரம். சரி, நாலாவது நான் சொல்லி முடிக்கிறேன், நேரமாகிவிட்டது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீமோத்தேயுவே, நீ என்ன அறிக்கை செய்கிறாய்? என்ன அறிக்கை? நல்ல அறிக்கை. நல்ல அறிக்கை. அப்ப அறிக்கையில நல்ல அறிக்கை இருக்கு, கெட்ட அறிக்கை இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம என்ன அறிக்கை செய்யணும்? நல்ல அறிக்கை செய்யணும். நல்ல அறிக்கை செய்கிறவனமா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும்
பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவுடைய சன்னிதானத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். அவர் பாருங்க என்ன சாட்சி, என்ன நல்ல அறிக்கை பண்ணாரா? 14 வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணின கிறிஸ்து. பிலாத்துவுக்கு முன்னால இயேசு என்ன அறிக்கை செய்தார்? நல்ல அறிக்கை செய்தார். அருமையானவருடைய தேவனுடைய சன்னிதானத்தில் இயேசு நல்ல அறிக்கை செய்தார். அதனால்தான் பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, நீ அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நல்ல அறிக்கை. ஸ்தோத்திரம். 10 பேர் சொன்ன சாட்சி அல்ல, 2 பேர் சொன்ன சாட்சி. கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதை நாம் எளிதாய் பிடித்துக் கொள்ளலாம். இது நல்ல அறிக்கை. நம்ம எங்க கானானுக்கு போக முடியும்? இது நல்ல அறிக்கை இல்ல. ஸ்தோத்திரம். நான் நல்லா இருப்பேன், நல்ல அறிக்கை. நான் எங்க உருப்பட போறேன்? இது கெட்ட அறிக்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில புருஷனை பார்த்து, நீ எல்லாம் எங்க உருப்பட போற? அவர் உருப்படாமே போயிருவார். சிலர் மனைவியை பார்த்து, நீ எங்க தேர போற, உருப்பட போற? அல்லேலூயா. நல்ல அறிக்கை செய்வோம், நல்ல அறிக்கை செய்வோம். ஆவியானவர் அப்படிப்பட்ட நல்ல அறிக்கை செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் கற்று தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல அறிக்கை பண்ணுங்க. நம்முடைய முன்னோர்கள் இந்த பூமியில தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். நாங்கள் சுயதேசத்துக்கு நாடி போகிறோம் என்பதை தெரியப்படுத்தினார்கள். எப்படி அறிக்கையிட்டார்களா? நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியுது, இந்த பூமியில நாங்கள் அந்நியர், இந்த பூமியில நாங்கள் பரதேசிகள். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு விளங்குதான் எனக்கு தெரியல. நம்ம இந்த பூமியில ஒரு அந்நியர், இந்த பூமியில நாம் பரதேசிகள். அல்லேலூயா. நம்முடைய சொந்த தேசம் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கு. யாரும் நம்மள பரதேசின்னு சொன்னா நமக்கு என்ன வருதுங்க? கோபம் வருகிறது. என்னையா நீ பரதேசி என்று சொல்லுகிறாய்? ஏதோ இந்த பூமியில நிரந்தரமா ஆளுகை செய்ய வந்தவர்கள் போல நினைத்துக் கொள்ளுகிறோம். இந்த பூமியில நாம் பரதேசி. இந்த பூமி நமக்கு ஒரு வாடகை வீடு, நம்முடைய சரீரமும் நமக்கு ஒரு வாடகை வீடு. நம்முடைய ஆவி மனிதன் குடியிருப்பதற்காக ஒரு சரீரம். இந்த சரீரத்துல எவ்வளவு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறான்னு தெரியாது. ஒரு நாள் வரும்போது இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த சரீரத்தை போட்டுட்டு போயிருவோம். அதனால தான் இந்த சரீரத்தை அழகுபடுத்தாத, இந்த சரீரத்தை அழகுபடுத்தாத. இருக்கிற அழகு போதும். சாயத்தை முகத்துல பூசாத. தோத்திரம். பூச வேண்டியதெல்லாம் நீ பூசதை விட்டுட்டு நீ உலக பிரகாரமா உன்னை அழகுபடுத்தாத. இது வாடகை வீடு. ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிரும். இருன்னு சொன்னாலும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால ஆத்துமாவை அழகுபடுத்து, ஆத்துமாவை அழகுபடுத்து, உள்ளான மனிதனை அழகுபடுத்து. நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் வேண்டியதில்லை. அல்லேலூயா. உள்ளான அலங்காரம், அழியாத அலங்காரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நல்ல அறிக்கை செய்வோம், நல்ல அறிக்கை செய்வோம். இதுவரைக்கும் வாயில வித்தியாசமான வார்த்தை வந்திருக்கலாம். இனி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்ட வார்த்தைகள் வராமல் கர்த்தர் தடுப்பாராக. என் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவார்கள் என்று விசுவாசிப்போம். நல்ல அறிக்கை செய்வோம், பெரிய நல்ல மேலான அறிக்கை செய்வோம். நான் பைபிள் சொல்லுகிறது மேலானதை நாடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய சிந்தைக்கும் புத்திக்கு எட்டாத காரியத்தை சொல்லி பாருங்களேன். ஸ்தோத்திரம். என் பிள்ளை நிச்சயமா ஜனாதிபதியா மாறுவான், பிரதமரா மாறுவான், இந்த பூமியில நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பான், என் பிள்ளை கர்த்தருக்குள் இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான். ஸ்தோத்திரம். என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் சந்ததி தலைக்கும். நான் வீடு இல்லையா நல்ல வீட்டை தருவார்னு சொல்லு, மனைவி இல்லையா நல்ல மனைவியை தருவார்னு சொல்லு, பிள்ளை இல்லையா நல்ல பிள்ளைய தருவார்னு சொல்லு, எது உனக்கு இல்லையா கர்த்தராலே தருவார்னு சொல்லு, உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லு. நல்ல அறிக்கை செய், நல்ல அறிக்கை செய். அல்லேலூயா. 10 பேரை பார்க்காத 2 பேரை பாரு. காலேப்பு யோசுவாவுடைய வாயில் இருந்த வார்த்தை, நல்ல அறிக்கை செய்தார்கள், கானானுக்குள் பிரவேசித்தார்கள். நல்லதையே நினைப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசத்தோடு பேசுவோம். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசத்தோடு பேசுவோம், விசுவாசத்தோடு பேசுவோம், விசுவாசத்தோடு பேசுவோம். இல்லாதவைகள் இருக்கிறது போல அவர் நம்முடைய ஆண்டவர் நினைக்கிற, நம்ம நினைக்க என்ன இருக்கு? அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய புத்திக்கு இந்த கூட்டம் தான் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் நமக்கு தருவார், லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஸ்தோத்திரம். நம்முடைய மூளை அறிவு சொல்லுகிறது, நீ ஒண்ணு செய்ய முடியாதுன்னு மூளை அறிவு சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பெரிய காரியத்தை நான் செய்வேன், வானத்தின் பலகணிகளை திறப்பேன், இடம் கொள்ளாரே போகப்பட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. மேலானதை கர்த்தர் தருவார். சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைப்பாரா, அதிகாரிகளோடு உட்கார வைப்பார். சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அவன் உன்னை சத்துரு நினைக்கிறான், ஆனா அந்த சத்துருக்கு மத்தியில உனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு சொல்லாதே, உனக்காக அநேகரை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல அறிக்கை செய்வோம். 4 அறிக்கையை பற்றி சொன்னேன். முதலாவது பாவ அறிக்கை. பாவ அறிக்கை செய்ததுனால இரக்கமும் ரட்சிப்பும் நீதிக்குள் பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தார். விசுவாச அறிக்கை செய்வதினாலே பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். குற்றங்களை அறிக்கை செய்வதினாலே ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபமும் சொஸ்தமாக்குற அனுபவத்தையும் கர்த்தர் தருகிறார். நல்ல அறிக்கை செய்கிறதுனால நினைத்திராத நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அதனால விசுவாசியுடைய வாயில இந்த அறிக்கை இருக்கட்டும். நல்ல அறிக்கை பண்ணுங்க. குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. ஏற்கனவே பாவத்தை அறிக்கை பண்ணினவர்கள் இனி பாவத்தை அறிக்கை பண்ணாதிருங்கள். தோத்திரம். இந்த பாவத்தை அறிக்கை செய்து கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மாத்திரம் இழந்து போகாதீங்க. அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. இழந்து போன தாவீது கேட்கிறான், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை மாத்திரம் இழந்துராத. இதை ஆண்டவர் உனக்கு தருவதற்கு சிலுவையிலே பட்ட பாடுகள் என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பதற்கு அவர் பட்ட தியாகம் என்ன தெரியுமா? அதை அசட்ட பண்ணாத. இந்த சந்தோஷத்தை வருகை பரியந்தம் காத்துக்கொள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.